ஒரு சிறிய சாட்சி நான் சொல்லப் போகிறேன். நான் கர்த்தருக்குள் வந்த பின்னாடி, கர்த்தர் எனக்கு ஒரு அற்புதமான அதிசயத்தை செய்திருக்கிறார். இதை நான் மறக்கவும் முடியாது, மறுக்கவும் முடியாது. நான் என் குடும்பத்தை நன்றாக கவனித்துக் கொள்ள வேண்டும். குடும்பம், குடும்பம் என்று என் குடும்ப ஆலோசனையில், குடும்ப பாரத்தில் நான் இறங்கி, குடும்பத்துக்காக பாடுபட்டுக் கொண்டிருந்தேன். அந்த தருணத்தில் எனக்கு ஒரு ஆபத்து நேரிட்டது. ஆனால் அது ஆபத்து என்று சொல்வதை காட்டிலும் மரணம் என்று சொல்லலாம். ஏனென்றால், அது அளவுக்கு எனக்கு அது நடந்தது. நான் வண்டியில் போய்க் கொண்டிருந்தேன். இது நானும் என் மனைவியும் எங்கள் நாங்கள் நிலம் செய்து கொண்டிருந்தோம். அந்த நிலத்தாண்டைக்கு வேலை செய்வதற்காக எல்லாம் சாப்பாடெல்லாம் எடுத்துக்கொண்டு நாங்க போயிட்டு கொண்டிருந்தோம். அந்த நேரத்தில பைபாஸ்லேருந்து நாங்க கிராஸ் பண்ணோம். அந்தாண்ட தாண்டணும். சரி நம்ம அந்தாண்ட தாண்டலாம்ன்னு சொல்லிட்டு நின்றோங்க. முன்னால வண்டி வந்திருந்தது. அந்த வண்டி இங்க போட்டும் நம்ம அப்பாருங்க போலாம்ன்னு சொல்லிட்டு நாங்க கம்முன்னு 2 பேரும் வண்டியில மனைவி உட்காந்துக்கிறாங்க. நான் நின்னுக்கிறேன். வண்டியில கால் ஊனிட்டு தான் நின்னுக்கிறேன். ஆனா எங்கிருந்தோ வந்தவன் ரோடு ஒரு அரை ரோடு காலியாக்குது. அந்த ரோட விட்டு போட்டு நேரா வந்து என்ன தாக்கிட்டான். தாக்கி அடிச்சு ஒரே அடியா இழுத்துட்டு போயிட்டான் ஒரு 100 அடி தூரத்துக்கு வண்டியில மாட்டி. என்ன அடிச்ச உடனே எங்க வீட்டுக்கு மனைவி அப்படியே கவுந்து அங்கேயே விழுந்துட்டாங்க. அவங்களுக்கு எந்த அடியும் படல. அவங்க கையில கூடலாம் வச்சுன்னா அந்த கூட மேல அப்படியே கீழே கூட போட்டு கவுந்து அந்த மாதிரி விழுந்துட்டாங்க அவங்க. அவங்களுக்கு எந்த அடியும் படல. ஆனா என்ன வண்டியோட மாட்டி இழுத்துன்னு போயிட்டான். இழுத்துன்னு ஒரு 100 அடி தூரத்துக்கு இழுத்துன்னு போய் அங்க செவுத்துக்கு அடிச்சு அவனும் விழுந்துட்டான். நானும் அந்த இடத்துல வண்டி என் மேல பிறண்டு விழுந்து என் கால் செப்ப போயிடுச்சு. என் கால் செப்ப உடைஞ்சிட்டதுமே பயங்கரமான வலி எனக்கு பிடிச்சிச்சு. ஐயோ எப்பா என் கால் போச்சு சொல்லி ஒரு கத்துன பாரு அவ்வளோதான் எனக்கு தெரியும். அப்போல்லாம் என்னன்னு எனக்கு தெரியாது. அதுக்கு மேலே எனக்கு மயக்கம் வந்துருச்சு. அதுக்கு மேல் பட்டு என்ன பண்ணாலும் எனக்கு தெரில. தூக்கின்னு போய் ஹாஸ்பிட்டலில் போட்டுக்கிறாங்க. ஹாஸ்பிட்டலும் என் உயிர் வரல. உயிர் போட்ட மாதிரி எல்லாம் துடிச்சு இருந்துருக்குது. பாரு ஆண்டவர் எனக்கு செஞ்ச அற்புதத்தை அந்த இடத்துல. இன்னும் கொஞ்ச நேரம் அந்த இடத்துல ஒரு 1/2 மணி நேரம் எங்களோட சொந்தக்கார பையன் வருவான். எங்கள் அண்ணம்மா எங்கள் பெரியம்மா பேரன். அவன் வராந்தான்னா ஹாஸ்பிட்டலில் என் உயிர் போயிட்டுருக்கும். கட்டுக்காத படுத்துக்கிறாங்க. அந்த நேரத்தில் அவன் வந்து பார்த்துட்டு அடடா நம்ம சித்தாப்பா இங்கே இருக்கிறாரு. என்ன சொல்லி அவனை கேட்குறான். இந்த மாதிரி ஆயிடுச்சு. என்ன எதுவுமே இல்லாத பாடி சும்மா மாதிரி லொடக்கு நாடுது. இல்லைங்க ஆகத்தில் தூக்குங்க அப்படின்னு சொல்லி அவன் பாடுபட்டு தனியார் வண்டியை கூப்பிட்டு தனியார் ஹாஸ்பிட்டலுக்கு என்ன ஏற்றினு கிளம்பிட்டுக்கிறான். எனக்கு அதெல்லாம் தெரியாது. அங்கே போய் அங்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் பண்ணி எனக்கு 1 மணி நேரம் கழிச்சு எனக்கு ஞாபக சக்தி வந்துச்சு. அப்போ டாக்டர் நான் கண் முழிச்சு சொல்கிறாரு, நல்ல நேரத்துக்கு கொண்டு வந்து சேர்த்தனீங்க, இல்லைன்னா உயிர் போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொன்னார். அந்த வார்த்தையை நான் கேட்கும்போது எனக்கு அப்போ தான் என்னோட உள்ளங்கள் புல்லரித்தது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு இது பெரிய அற்புதம் செஞ்சார் அப்படி சொல்லி என் ஆண்டவரை மகிழ்ப்படுத்தினேன். என் ஆண்டவர் என்னை அதிலிருந்து குணமாக்கி அங்கே ஆப்ரேஷன் பண்ணி ராடு வச்சாங்க. ராடு வச்சு கால் கூடிடுச்சு. அதுக்கு மேலே கால் ராடும் 3 வருஷம் கழிச்சு ராடும் எடுத்துட்டேன். இப்போ அந்த வலி என்னை விட்டு நீங்கிச்சு. இந்த சாட்சியை நான் உலக மக்களுக்கு அறிவிக்க நான் கடவுப்பட்டிருக்கிறேன். என் ஆண்டவர் செஞ்ச அற்புதத்தை இன்னும் நிறைய சாட்சிகள் இருக்குது. நான் தொடர்ந்து சொல்லுவேன்.